பாடி பில்டிங்கில் 2 பேர் நிற்கிறாங்க பாருங்க, மிக அருமையான பாடி பில்டர். இவங்கெல்லாம் கரண்ட் பாடி பில்டர்ஸ். பில் ஹீத் 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர் பில் ஹீத்து. அவர் பக்கத்தில் பில் ஹீத் இருக்கார் பாருங்க, அவர் பக்கத்தில் காய் கிரீன். பில் ஹீத்தும் காய் கிரீனும் ரொம்ப அருமையான ஒரு மேட்ச். பாடி பில்டிங்கில் பில் ஹீத் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினாரு, காய் கிரீன் வந்து செகண்ட் வாங்கினாரு. அந்த பாடி பில்டிங்கில் நாங்கள் ஜட்ஜ் பண்ணும்போது பெஸ்ட் செகண்ட்னு ஒன்று சொல்லுவோம். பெஸ்ட் செகண்ட் அப்படின்னா நல்லா ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கும் செகண்ட் வந்தவனுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஃபிசிக்கு. யாரை ஃபர்ஸ்ட் எடுக்கிறது யாரை செகண்ட் எடுக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த டைமில் ஜட்ஜஸ் வந்து யாராவது ஒருத்தரை வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தான் எடுத்தாகணும். அப்போ வந்து 7 ஜட்ஜு இருந்தாங்கன்னா 4 பேர் ஒருத்தர் ஃபஸ்ட்டு போட்டாங்கன்னா 3 பேர் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னா அந்த யார் கம்மியான மார்க் வாங்குறாங்களோ அவங்க செகண்டு. அதன் அடிப்படையில் காய்கறின் வந்து செகண்ட் வாங்கிட்டாரு. ஆனாலுமே நீங்கள் பாருங்கள், பெஸ்ட்டு செகண்டுன்னா ஃபஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருப்பார், அவரும் ஃபஸ்ட்டு வாங்கலாம். அந்த பாருங்கள் 2 பேருடைய ஃபிசிக்கிங் பாருங்கள், என்ன அருமையான செஸ்ட்டு, என்ன அருமையான ஷோல்டர்ஸு, ட்ராப்ஸு, ட்ரைசப்ஸு, லோவர் செஸ்ட்டு, அப்டமனு, ஃபோர் ஆர்ம்ஸு, லெக்கை பாருங்கள், லெக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது இவருக்கு. இந்த ஃபோட்டோவில் அப்படி தெரியுது. காஃபெல்லாம் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் காய்கறினுக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் அல்ல, அப்படியே சூப்பராக இருக்காங்க பாருங்க. அப்படி பாஸ்போர்ட். ஓகே பாருங்க, அதே பில்கீத்து அதே காய்கறின்னு நான் என்னுடைய ஒரு கலெக்ஷன்ல இருந்து இது வந்து 2 வெவ்வேறு டைம்ல எடுக்கப்பட்ட படங்கள். என்ன மாதிரி இருக்காங்க பாருங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைச்சவங்க இல்லை, ஒரே மாதிரி ஐ சைட்டு பாருங்க. அப்படி ஸ்டேரிங் அட் அஸ், முறைச்ச பார்வையாக இருக்காங்க பாருங்கள், ஃபெரோசியஸாக. டெல்ட்டை பாருங்கள், ட்ரெப்பீசியஸாக பாருங்கள், செஸ்ட்டு, பைசப்ஸு, ஃபோராம்ஸு, அவருக்கும் அதே மாதிரி பாருங்கள் தெரிச்சு நிற்கிது பாருங்கள். ஆனால் காய்கறின் வந்து பில்கீத்தோட அப்புறமேட்டு காம்படிட் பண்ணிட்டு பண்ண மாட்டேன்ட்டு வெளியே வந்துட்டார். காரணம் என்னென்னா, இந்த போட்டியில் வந்து பில்கீத் வந்து போட்டி நடத்துகிற இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங்கில் வந்து அதோட ஸ்பான்சரை இவருக்கு ஸ்பான்சர் பண்ணார். ஜோ விடர்ன்ற அந்த குரூப் லீடர், அதோட தலைவர், இவருக்கு ஸ்பான்சர் பண்ணலை. அதனால தன்னை வந்து எப்படியுமே செகண்ட் தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் வெளியே போயிட்டாரு. ஆனாலும் 2 பேரும் பாருங்க ரொம்ப அட்டகாசமான உடல் அமைப்புங்க. அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். இன்னும் அவங்களுடைய பேக் பிக்சர்ஸ்லாம் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பார்வையாளர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களில் யாருக்கு ஃபஸ்ட்டு, நீங்கள் யார் ஃபஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்கள் கருத்தை தெரிவிங்க, என்னுடைய இதில் சேனலில் நீங்கள் தெரிவிங்க. பில்கீத்தா காய்கறினா யார் ஃபஸ்ட்டு, எதனால ஃபஸ்ட்டு, எப்படி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலாம், செகண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. இவர் தான் ஃபஸ்ட்டு, இவர் செகண்ட். ஐ மீன் நான் சொன்னேன்ல பெஸ்ட்டு செகண்ட். பெஸ்ட்டு செகண்ட்னா ஃபஸ்ட்டை விட எந்த விதத்துலையும் குறைஞ்சிருக்க மாட்டார், அட்டகாசமாக இருப்பார் பாருங்கள். நீங்கள் ரசிகர்கள், பார்வையாளர்கள், நீங்கள் நிறைய ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க, போட்டியாளர்களாக இருந்திருப்பீங்க, பாடி பில்டிங் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.